ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே அந்த லெட்ரு எடுத்துகிட்டு அவங்க அம்மாட்ட ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு வராங்க. அவங்க அம்மா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா கீழே விழுந்ததுனால ஹீரோயின் வந்து அவங்களை பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. அண்ணையுமே அம்மாவை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க. இப்போ பணம் மட்டும் தருவாங்க. ஆனால் அந்த பணத்துக்குமே நிறைய கணக்கு கேட்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து இந்த உடம்பு முடியாத அம்மாவை வீட்டிலே பார்த்துட்டு ஒரு ஜெயில் மாதிரி ஆயிரும். அந்த நேரத்தில் தான் ஒரு வயசானவரை மேரேஜ் பண்ணிக்கிறியா அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்க வந்து இந்த மேரேஜ் அலைன்ஸ் இதெல்லாம் கூட அதாவது லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின். சேம் டைம் ஹீரோ 10 வயசு சின்ன பையன். அந்த பையனுமே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அண்ணன் தான் படிக்கிறான்னு அண்ணனை உயர்த்தி வச்சதுனால நம்ம வந்து நல்ல வேலைக்கு போகிற பொண்ணா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருப்போம் ஃபேஸ்புக்கில். அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு நாள் அண்ணன் ரொம்ப திட்டினதுனால வேலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு பேங்க்ல வேலை கிடைக்கும். இந்த சைடு வந்து அந்த ஹீரோவும் வேலை பார்க்குற பொண்ணா தானே பார்த்துட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே நிறைய ஃபேஸ்புக்கில் போய் சொல்லி கடைசியில் என்ன ஆகும்னா ஹீரோயின் வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டோன்னே வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே மேரேஜ் தான். ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஓடி வந்து மேரேஜ் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் தான் சொல்லுவார், எனது பையனை விட பொண்ணு 10 வயசு கூடையானு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பற்றி சில உண்மைகள் ரெண்டு பேருமே தெரிய வரும். அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ஹீரோயின் அம்மா இருக்கிற வீட்டுக்கு தான் வருவாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு ஷாக் ஆயிரும். இந்த பையனை பிடிக்கவும் செய்யாது. பட் இந்த பையன் இங்கே தானே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அப்புறம் கேபிள் கனெக்ஷன் இழுத்து விடுறது, இதெல்லாம் வந்து செய்யும்போது அந்த மாமியாருக்கும் இந்த மருமகனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் திட்ட ஆரம்பிப்பாங்க, 10 வயசு கம்மியான பையனை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து ஒரு கோவத்தெல்லாம் வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்டேயே காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கேர் ஃப்ரீயா ஹாப்பியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து ஐடி கம்பெனி வேலை பார்க்குறேன்னு போய் சொல்லியிருப்பாங்க. உடனே ஒய்ஃப் வந்து பிபிஏ புதுசாக முடிக்கல இல்லை, நீங்கள் நாங்கள் பிபிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுறேன், நீங்கள் அதனாச்சும் ஒழுங்கா பண்ணீங்கன்னு சொல்லி பிபிஏ கோர்ஸும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் என்னன்னா ஒரு நாள் அண்ணையனையும் வந்து பயங்கரமாக திட்டும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து கத்தி விட்டுருவாங்க, நீ லைஃபுக்கே வேணாம், 10 வயசு சின்ன பையனா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் போட்டோன்னே அவனும் வந்து வேற வழி இல்லாமல் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடுவாங்க. அம்மா அப்பாவுக்கு பெருசாக இந்த கதையெல்லாம் மேரேஜ் ஆன கதையெல்லாம் தெரியவே தெரியாது. கொஞ்ச நாள் முன்னே இருப்பான். அந்த நேரத்தில் என்ன ஆகுனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு வீடியோ காமிப்பாங்க. அந்த வீடியோவில் என்னன்னா அந்த இவன் பிபிஏ காலேஜ் படிச்சுட்டு இருப்பான்ல, அந்த காலேஜ்ல இவன் ஒருத்தருக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்ல டீச்சர் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகும்போது சொல்லுவாங்க, யாராவது அட்வைஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவன் ஒருத்தருக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால இவன் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பானே அவன் எந்திரிச்சு வந்து அவங்க ஒய்ஃப் எப்படி அவங்க லவ் பண்றான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். 10 வயசு கூட இருந்தாலுமே நான் வந்து என்னோட ஒய்ஃபை ரொம்ப மதிப்பேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த வேலை அவங்க செய்யற வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து டீச்சர் சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் காண்டி அதாவது ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் காண்டி இந்த வேலையை விட போறேன் டீச்சர் வேலை அப்படின்னா நீங்க விடக்கூடாது. ஏன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்சத ஒன்று விட்டுட்டு போறீங்கன்னா அது நல்ல லைஃபா அமையாது அப்படின்னு சொல்லி இந்த டீச்சருக்கு அட்வைஸ் பண்றது. இந்த வீடியோவை வந்து நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். என்னது இவ்வளோ லவ் பண்ணுற பையனை வந்து நம்ம ரொம்ப திட்டோம்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாருமே வந்து ஒய்ஃபும் தெரியாது, அது கொஞ்சம் வயசு கூட பொண்ணு இல்லை, என்னமான்னு கேட்பாங்க. அப்போ தான் வந்து இவ போய் சாரி கேட்டு ரெண்டு பேரும் சேருவாங்க. அது ஆனால் என்ன இருக்குன்னா அவங்க அம்மா கோவம் வந்து அந்த ஒரு உருளைக்கட்டை மாதிரி இருக்கும். அதை எடுத்து ரெண்டு பேர்த்தையும் துரத்துவாங்க. அதோட படத்தை முடிப்பாங்க.